எல்லோருக்கும் ரமணான் நல்வாழ்த்துக்கள். பிரியாணி சாப்பிட்டீங்களா? இல்லை கொடுத்துட்டு சாப்பிட்டீங்களா? கொடுத்தாங்களா? சாப்பிட்டீங்களா? இப்படியோ பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை ரமணான் நல்வாழ்த்துக்கள். இதோட நம்ம கிருக்கானதாஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐபிஎல் டீமுகளோட ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம 3 டீம்ஸ் இன்னும் பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த 3 டீமையும் நான் ஒரே வீடியோலேயே பேசிடலாம். எனக்கு வந்து இந்த 3 டீம்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பேசுகிறது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவே கொடுத்துச்சு. தனித்தனியாக நான் உங்களுக்கு பேசுகிறத விட இந்த 3 பேரையும் ஒன்றா பேசிடலாம். குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், சுப்மன் கில். ஸோ அடுத்த கட்ட ஒரு எராவோட கேப்டன்ஸ் இவங்களை பற்றியே பேசிடலாம், இவங்க டீமை பற்றியே பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ கில் ஃபேன்ஸ் அசம்பிள் ஆகுங்க. அப்புறம் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அவங்கள ஃபேன்ஸ் ரெடி ஆகுங்க. அப்புறம் கண்டிப்பாக ரிஷப் பண்ட்டுக்கு இங்கே பாசறைகள் நிறையா இருக்குது, அசம்பிள் ஆகுங்க. நான் ஆல்ரெடி ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 3 டீமும் பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறுவாங்க. இன்னும் 5 டீமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு டீமையும் சொன்னேன். அந்த டீம் என்ன, இதிலேருந்து இந்த 3 டீம்லேருந்து இன்னும் ஒரு அணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது எந்த அணிக்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது பிளே ஆஃபுக்கு போகிற அந்த 4 டீம்ஸ் யார் யார் அப்படின்னு நான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் லைவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து பேசி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே அடுத்தது நம்ம சேனல் நடக்க போகுது. சரிங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஐபிஎல்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயிண்டோட பிளேயிங் 11 மற்றும் ஸ்குவாட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிருக்கானந்தாஸ் ஷோவில். ஓகே, முதல்ல நான் குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், இந்த பிளே ஆஃப்ஸ் போன டீம்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி பெருசாக எந்த விதமான கவலையும் கிடையாது. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே செட்டில்டான ஒரு டீம் தான். 1-2 ஓட்டம் மட்டும் இருக்குது, அதை வந்து அவங்க அடைச்சா போதுங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த வகையில் குஜராத் டைட்டன்ஸுக்கு அது விதிவிலக்கே இல்லை. பட் குஜராத் டைட்டன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க ருத்தர்ஃபோர்டு அவங்க வந்து ட்ரேட் பண்ணாங்க. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னமோ பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு யோசிச்சாலும், இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தேவை அந்த ஜேசன் ஹோல்டர் மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னு யோசிச்சாலும் இப்போ ஜேசன் ஹோல்டர் இங்கே வந்திருக்கிறாரு. இப்போது அவங்களுக்கு அந்த லோவர் மிடில் ஆர்டர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா போன சீசனில் கில்லு, சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் 2 பேருமே சேர்ந்து இல்லை இந்த 3 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஓவர் வரைக்கும் அடிச்சிருவாங்க. 15 ஓவருக்கு அப்புறம் அடிச்சிருவாங்க, அங்கேயே ரன்னு வந்துடும். மீதி இருக்கக்கூடிய 5 ஓவரை எல்லாரும் சேர்ந்து சுற்றினாங்கன்னா, ஒரு மேட்ச் ருத்தர்ஃபோர்டு வந்து சுற்றினார், ரன் வந்துருச்சு. ஒரு மேட்ச்சு வாஷிங்டன் சுந்தர் வந்தார், ரன் வந்துச்சு. இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து அன்றைக்கி அந்த 5 ஓவரில் யாராவது ஒருத்தவங்க அடிச்சிருவாங்க. ஸ்கோர் 220, 230 ப்ளஸ் ஆல்மோஸ்ட் போயிருதுங்கிறதுனால இருக்கக்கூடிய இப்போ பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் சிராஜ், ராஷித் கான், சாய் கிஷோர் இவங்களாம் நல்லா போட்டு மேட்ச்சை ஜெயிக்க வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் போன வருஷத்தில் டெம்ப்ளேட்டு ரோடு இருந்துச்சு அப்படின்னா தன்னோட பேட்டர்ஸ் பூந்து விளையாடுவாங்க, ஒரு 230, 220 அடிச்சிருவாங்க. அந்த 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 சர்ஃபேஸில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் இவங்க பக்கம் விழுந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் 230 அடித்து திரும்பி விக்கெட் ஸ்லோவானதுக்கப்புறம் அந்த ஸ்லோவர் கண்டிஷன்ஸில் வந்து சாய் கிஷோரும் ராஷித் கானும் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுருவாங்க. அதில் ராஷித் கான் ஒரு விக்கெட் எடுக்கலனாலுமே இங்கே சாய் கிஷோருக்கு 2 விக்கெட் எடுத்துருவார், விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படின்னு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன சீசன் முழுக்க அவங்களோட டெம்ப்ளேட் இருந்து ரெட் சாயில், பிளாக் சாயில் அதை அலோவ் பண்ணிக்கிட்டு அதான்ப்பா நாங்கள் ஒரு ஹோம் டீம்ப்பா அப்படின்னு அகமதாபாத்தில் குஜராத் டைட்டன்ஸ் நல்லாவே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேச வேண்டிய டாக்கிங் பாயிண்ட்டு, ஒருவேளை போன சீசன் மாதிரி அவங்களுக்கு டாப் 3 ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இப்போது கீழே இருக்கக்கூடிய அந்த 4, 5, 6 இந்த பொசிஷன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும். கில்லு 650 போன வருஷம் அடித்தார், சாய் சுதர்ஷன் 750 அடித்தார். எனக்கு சாய் சுதர்ஷன் அப்படின்னாலே வந்து சாய் சுதர்ஷன் குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் அகமதாபாத் அப்படின்னாலே எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆடினே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் அப்படின்னாலே சாய் சுதர்ஷன் அப்படின்னாலே ஆடினே இருப்பேன் அப்படிங்கிறது தான் சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும். கில்லு அகமதாபாத்தில் எப்படி விளாடணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ரெட் சாயில் கொடுத்தாலும், அது மிக்ஸ்டு சாயில் கொடுத்தாலும், பிளாக் சாயில் கொடுத்தாலும் ஆடிடுவார். இப்போ அதே தான் சாய் சுதர்ஷனுக்கும் அவராலையும் இங்கே வந்து கண்டிஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரால் ஆட முடியுது ஒன்று. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கும் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ், அதாவது இத்தனை வருஷமாக இந்தியாவில் ஆடுறவருக்கு இங்கே அகமதாபாத்தில் மிக்ஸ்டு சாயிலோ பிளாக் சாயிலோ ஆட வராது அப்படின்னா நம்ப முடியாது. ஸோ இந்த டாப் 3 மேக்ஸிமம் ஃபெயில் ஆகாது. இந்த ஐபிஎல் 2026 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 3ல இவங்க வந்துடுவாங்க. இப்போது ஷாருக் கான், கிளென் ஃபிப்ஸு, வாஷிங்டன் சுந்தர், ராஷித் கான் இவங்களுக்கு மத்தியில் ராகுல் தேவோத்தியாவை ரொம்ப நம்புகிறாங்க. அவர் வந்து ட்ராப் பண்ணவே மாட்டுறாங்க, இம்பாக்ட் சப்பா உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவர்
ஃபினிஷராக ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. அந்த 7 பால் 8 பால் அடித்து எனக்கு மேட்சை வின் பண்ணி கொடுப்ப, முக்கியமாக நாக் அவுட்ஸில் நீ வந்து எனக்கு ஜெயிச்சு கொடுக்கணும், முக்கியமான பிபி வரக்கூடிய ஒரு மேட்ச்சில் வின் பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி டெவோத்தியாவை சோறு போட்டு அங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெவோத்தியாவுக்கு ஒரு இடம் எப்படியுமே இருந்துக்கிட்டு இருக்குன்னா, இப்போது ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் எப்படியும் 11th எடுப்பாங்க. ஷாருக் கான் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இந்தியன் டீம்லேயே ஒரு கோச்சே நம்புறாரு அப்படின்னா அப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் உள்ளே ஆடுவார். ஆனால் ஒரு 5 or 6 கேட்டிங்கன்னா சில மேட்ச் 4 போன தடவை வந்து ஆனதையும் நம்ம பார்க்க முடியுது. ஷாருக் கான் விரும்புறது 4லையும் விரும்புவார். ஜிடி ஒரு தடவை ஆட வச்சாங்க. இப்போ ஷாருக், வாஷிங்டன் சுந்தர், இப்போ கிளென் ஃபிலிப்ஸு எடுக்குப்பாங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸ் இன்ஜுரி ஆனாலும் கிளென் ஃபிலிப்ஸ் வந்து ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கேயே வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது கிளென் ஃபிலிப்ஸை ஆட வைப்பாங்கன்னு ஒரு பக்கம் தோணுது. மேலே விக்கெட் கீப்பர் ஜாஸ்பர் இருக்கும்போது கீழே கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு பியூர் பேட்டராக இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனோட போகணும் அப்படின்னா அவங்க ருத்தர்ஃபோர்டையே யோசிக்காமல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஹோல்டர் மாதிரியான ஒரு பிளேயர் எடுக்கணும், ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கணும் தானே. ஜேசன் ஹோல்டர் அட் நம்பர் 6, 7 ஸ்வாப் பண்ணுற இடத்துல இருக்கிறாரு. ஸோ எனக்கு கிளென் ஃபிலிப்ஸா இல்லை ஜேசன் ஹோல்டரா அப்படிங்கிறதும் ஒன்று. பட் ஒரு ஃபீல்டிங் தேவை அப்படின்னா எஸ் கண்டிப்பாக ஃபிலிப்ஸு. அதே இடத்துல ஃபீல்டிங் வேணும் அப்படின்னா ஹோல்டர். அவன் 2 பேரும் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்க, அதுதான் அப்படி சொன்னேன். அடுத்ததாக ராஷித் கான் கண்டிப்பாக 7. சாய் கிஷோரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பட் போன சீசன் தான் மட்டும்தான் அவருக்கு வந்து முழுசாக நிறையக்கு ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிது. உள்ளே வந்தார், நல்லாவே பண்ணார். போன சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவுக்கும் இவருக்கும் நடந்த ரைவல்ரி, சூரியகுமார் யாதவ் ஒரு கஷ்டப்பட்ட வச்சது, அதுக்கப்புறம் எம்ஐக்கு அகேன்ஸ்டாக நல்லா போட்டதுன்னு சொல்லிட்டு சாய் கிஷோர் ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னராக இங்கே இருந்துகிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம்னா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, கேஜி ரபடா, அதாவது கோர் செட்டில்டு. ஓகேங்களா. பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இந்த வருஷம் வருமா? ஆனால் எனக்கு போன வருஷம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் வருமா அப்படிங்கிறதும், போன வருஷம் நடக்காது இந்த வருஷம் நடந்துருமோ அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் ஓடுது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்ஷத் கான் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஞாபகம் இருக்குது. முன்ன டெல்லிக்கெலாம் வந்து ஒரு 51 அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அனுஜ் ராவத் ஒரு பக்கம், அசோக் சர்மாவை காசு கொடுத்து எடுத்திருந்தாங்க, குமர் குஷாகரா ஒரு பக்கம் இருக்காரு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க. குமர் குஷாகராவை இவங்க எங்கே சொருவாங்க? மேலே எங்கேயாவது ஒரு சாய் சுதர்ஷன் சொதப்பினா மட்டும்தான் இவர் உள்ள சொருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர குமர் குஷாகராவை வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ டெவோத்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 டைமென்ஷனல் பிளேயராக இருக்கார், அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது கொடுக்கறதான அவசியம் இல்லைங்கும்போது அர்ஷித் கான் மாதிரியான ஒரு பிளேயரோட இடம் வாய்ப்பு அப்படிங்கிறது பறிபோகுதேங்கிறத பார்க்கும்போது வருத்தமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் எது எப்படியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கொடுத்த பர்ஃபார்மன்ஸாக இந்த வருஷமும் கொடுத்துட்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. போன வருஷம் ஆரஞ்சு கேப்பும் இவங்க கிட்ட தான் இருந்தது, பர்பிள் கேப்பும் இவங்க கிட்ட தான் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க நல்லா வந்து ஃபைனலுக்கு போய் கப் அடிக்க முடியல. நல்ல சைடு, நல்ல கோச் இருக்கக்கூடிய சைடு, இப்போது மாதிரி காமன் கம்போஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் இருக்கக்கூடிய சைடு. கில்லுக்கு ரெடம்ஷன்லாம் தேவையில்லை. ஆனால் கில்லு போன சீசனே செம்மையாக அடிச்சிட்டாரு. கன்சிஸ்டன்சியை காமிக்கணும். இப்போதைக்கு அவர் சில பேர்லாம் பேசி பார்த்தேன், கில்லு ப்ரூவ் பண்ணி எனக்கு புரியல. கில்லு எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? கில்லு தான் போன வருஷம் 650 ரன் அடிச்சிருந்தாரு, அது எதுக்கு மேலே என்ன ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்கள்? ப்ரூவ்லாம் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் கில்லு பண்ணணும்னா அந்த கப் அடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது கில்லுக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். பார்ப்போம் சாம்பியன் கேப்டன் ஆகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜிடியை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போவாங்கங்கிறது நான் மொத்தம் 3 டீமையும் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். சுவாரஸ்யத்தை கூட்டுறேன் நான். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருஷத்தோட ரன்னர்ஸ் ஃபைனலிஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் இவங்க கப்பு வின் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா இவங்களுக்கும் அந்த ஹெவி டாப் 3 இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் 64 ரன் அடிச்சிருப்பாரு. பிராப் சிம்ரன் அவர் வந்து 543 ரன் அடிச்சிருப்பாரு. அதுபோல் பிரியன்ஷ் ஆர்யா 475 ரன் அடிச்சிருப்பாரு. எல்லாரோட கணக்குகளும் பிரியன்ஷ் ஆர்யா பக்கம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து தப்புஜு புஜுப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. போன சீசன் வந்து மிரள விட்டார். எஸ்பெஷலி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அடித்ததுலாம் மறக்கவே முடியாது. இந்த டாப் 3க்கு அப்புறம் கீழே ஜோ இங்கிலீஷை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்டானிஸ் இருக்காரு போகிறாங்க. நான் ஒரு பிரச்சனை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ ஸ்டானிஸ் இருக்காரா? ஸ்டானிஸ், ஒமர்சாய், மார்க்கோ யான்சன். இப்போது ஸ்டானிஸ் நியூ பாலில் போடுவார், மார்க்கோ யான்சன் நியூ பாலில் ஆரம்பிக்கிறதா, ஒமர்சாய் நியூ பால் ஆரம்பிக்கிறதா. இவ்வளோ பேர் எதுக்குறா பக்கெட்டில் தண்ணி அப்படிங்கிற மாதிரி மேபி எனக்கு இவ்வளோ ஆல்ரவுண்டர்ஸ் பிளேயிங் லெவலில்ங்கிற தாண்டி ஸ்குவாடில் ஏன் நான் இப்போ ஜோஷ் இங்கிலீஷ் அட் நம்பர் 4னா முடிஞ்சு போச்சு. அவர் 4ல் வருவார். நேஹல் வதேரா நம்பர் 5, ஷஷாங்க் சிங், அதுக்கப்புறம் உமர்சாய், மார்க்கோ யான்சன். ஸோ இப்படி போயிடுவாங்க. இப்படி போனால் கூட சரியாக கூட இருக்கும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் மேலே வந்து ஸ்டாயினஸ் இல்லாமல் ஆடுறாங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரோடவே ஆடலாம். இல்லை கூப்பர் கார்டில் இருக்கிறாரு, அவரை கூட ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு இருக்குது. ஸ்டாயினிஸோட பிளேஸ் பண்ணது. பட் ஸ்டாயினிஸ் நான் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும் போது அவர் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான கை, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கும் போது ஸோ ஸ்டாயினிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவர் 4 மேபி நேஹல் வதேரா, 5 ஸ்டாயினிஸு, 6 ஷஷாங்க் இப்படி தான் வருவாங்க.
ஹர்ப்ரீத் பராருக்கும் போன வருஷம் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஆமாம், அவரையும் ரொம்ப பெருசாக பயன்படுத்தாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹர்ப்ரீத் பரார் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயராக இருப்பாரா கேள்வி. பட் யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன் பவுலிங் அட்டாக் நல்லா தானே இருக்குது. இப்போ ஹர்ஷ்தீப் சிங்கு நியூ அண்ட் ஓல்டு பாலில் போட்டு கொடுத்துருவாரு. யுஸ்வேந்திர சஹல் மிடில் ஓவர் டெத் ஓவரில் போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் நியூ பால் அப்புறம் மிடில் ஓவர்ஸ்லேயே போடுறாரு நல்லா. ஒமர்சாய் நியூ பாலில் போட்டு கொடுத்துறாரு, பேட்டிங் பண்ணுவார். இது போக ஸ்டானிஸ் ஆடுறாருன்னா ஓகே ஸ்டானிஸ் அப்படின்னாலும், ஸ்டானிஸ் ஆடலை அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து மேபி அந்த இடத்துல இல்லை, அவருக்கு பதிலாக ஒரு ஓவனோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கோபர் கான்லியோ அப்படி இல்லைனா பாட்லெட்டோ ஆட வச்சாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு சில இப்போ டவுரிஸ் ஆட வச்சாலும் ஏதோ ஒரு ஆஸ்திரேலியா பேர் அவங்க ஆட வச்சாலும் அவங்களுக்கு ஒன்று பேட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லைனா பவுலிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு ஸ்டானிஸோட விஷயத்தில் என்ன முடிவு பண்ண போகிறாரு ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வித அந்த ரோஹித் கைண்டா ஒரு டாக்டிக்ஸ் பிளான் அப்படிங்கிறது இருக்கும், பார்த்துருக்கலாம். சரி, மும்பைக்காரராச்சே அப்படி பண்ணாமல் எப்படி இருப்பார்? சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் எந்த அளவுக்கு ஒத்துக்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை, பார்ப்போம். பட் வைஷாக் விஜயகுமார் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் சப்பாக வருவாங்க. ஸோ 11, 12 இதுதான் ஓகேங்களா. நான் இடையில இந்த இஷ்யூஸை பற்றி நான் பேசிட்டேன். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய நல்ல லீடர் ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மேட்ச் வின்னர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு மேட்ச் வின்னரு, அதுக்கப்புறம் உமர்சாய் வந்து ஒரு மேட்ச் வின்னரு, மார்க்கோ யான்சன் ஒரு மேட்ச் வின்னரு, ஹர்ஷ்தீப் சிங் மேட்ச் வின்னரு, சஹல் ஒரு மேட்ச் வின்னரு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோர் நல்லா செட் ஆகிருச்சு, அவங்க பெருசாக சதைக்கலை. அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன சொன்னார் அப்படின்னா ஜெர்சி லான்ச் பண்ணும்போது என்னோட கண்ணு வந்து ட்ரோஃபி மேலே தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இந்த மாதிரி நச்சுன்னு எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். நீங்கள் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நச்சுன்னு கொடுத்துட்டு போவார். பார்ப்போம் எப்படி ஐ ஆன் த ட்ரோஃபி அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்டாயினிஸுக்கு எப்படி நச்சுன்னு ஏதாவது கொடுக்குறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பிளே ஆஃப் போவாங்களா பஞ்சாப் கிங்ஸ்? நான் அப்படியே அடுத்தது எல்எஸ்ஜியை பார்த்து பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஜிடி கூட ஹோமில், சிஎஸ்கே கூட இவங்களுக்கு சென்னையில் இருக்குது, கேகேஆர் கூட கொல்கட்டாவில், எஸ்ஆர்ஹெச் கூட சென்னையில் இருக்குது. சண்டிகரில் 4-5 மேட்ச் ஆடிட்டு அங்கே தரம்சாலா போகிறாங்க. கண்டிஷன்ஸ் அலோவ் பண்ணிக்கணும். பவுலிங் 3 பேர், பேட்டிங் 4 பேர்னு பாப்பா என்ன எனக்கு இப்போயே சொல்லிட மாட்டேன். அடுத்து கடைசி டீமு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஷமியும் அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கரையும் ட்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க. அதே போல் கேகேஆரில் பவுலிங் கோச்சாக இருந்த பாரத் தருண் தமிழ்நாட்டுக்காரரு, அவர் வந்து இப்போ எல்எஸ்ஜியில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ஷமி இந்த பக்கம் உள்ளே வந்தாரா. ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்ன கூட்டி கணக்கு பார்த்தா கணக்கு சரியாக வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம் இருக்குது தான், நிறைய நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு ஹெவி டாப் 3. பூரான் மட்டும் கொஞ்சம் பாதி சீசனுக்கு மேலே போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ரிஷப் பண்ணிட்டு அடிக்கிறாரோ இல்லையோ அவர் ரிஷப் பண்ணிட்டு. பட் இங்கே ஒரு விஷயத்தில் சொல்லி நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் மறந்துட்டேன். என்னென்னா நல்ல விஷயம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. என்ன தெரியுங்களா? ஆமாம், இவங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து பேட்டிங் ஃபேவரபுளாக மாறி இருக்கு. பேட்டிங் பேரடைஸுங்கிறத தாண்டி கொஞ்சமாவது அந்த பிளாக் சாயிலுக்கு மேலே ஒரு ரெட் சாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கேயே ஒரு 180, 200 உங்களுக்கு ஒன்றும் ஆர்சிபியில் வந்து ஜித்தேஷ் சர்மா சேஸ் பண்ணாலும் அப்போவே தெரியுது ஒரு மாதிரி பேட்டிங் சைடாக மாறி இருக்குது. இங்கே மார்ஷ் ஒரு 600 வச்சு அடிக்கிறாரு, பூரான ஒரு திணறி செகண்ட் ஹாஃபில் திணறி ஒரு 500 ரனுக்கு மேலே அடிச்சிருக்காரு, ஏடன் மார்கர் ஒரு 400க்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ இப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு இந்த சாயில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பேட்டிங் லைனப்பு இது நல்ல ஒரு பேட்டிங் லைனப் தான். பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்பா இவங்களுக்கு இருக்குங்க, இவங்களுக்கு குழப்பமே இருக்குது. இவங்களுக்கு பெரிய குழப்பமே என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, முக்கியமாக பவுலிங்கில் இருக்குது. பவுலிங்கில் வந்து எங்களுக்கு ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அதுவும் இருக்குது, பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. பட் ஆனால் அவங்கள நிறைய பேர் இன்ஜுரி ஆகியிருக்காங்களே. இப்போ மயங்க் யாதவ் இன்ஜுரி பான் பிளேயர், ஷமி இன்ஜுரியிலேருந்து தான் வந்தார். இது பக்கம் நார்கியா எப்போ காயமாவார்னு தெரியாது. அப்புறம் மோசின் கான் அவருக்கும் அந்த காயம் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஆவேஷ் கான் காயமானவர். ஸோ ஓவரால் இந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் யாரெல்லாம் காயமாயிருக்கிறாங்களோ அவங்களாம் தேடி பிடிச்சி லக்னோ சூப்பர் மலிவு வேலையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். யோசிப்போல் நம்ம வந்து டிவி கடையில் போய்ட்டு ஷோரூமில் கேட்போம், அந்த டிவி வந்து 10,000 அப்படிம்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு சந்தையில் அதே போல் ஒரு டிவி, ஆனால் அதே போல் இல்லை, அந்த மாடல் டிவி பழைய டிவியாக செகண்ட் ஹேண்ட் 3 ஹேண்ட் 4 ஹேண்ட் 5 ஹேண்ட் 6 ஹேண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட வரும். வந்து பார்த்தா 500 ரூபாய்க்கு வாங்குவோம், நம்ம லாபத்தில் எடுத்துகிட்டு போகல. ஸோ அந்த மாதிரி இருக்க போகிறாங்களா? இல்லை நாங்கள் ஷோரூமில் இருக்கக்கூடிய டிவி தான், ஆனால் தெரியாமல் இந்த சந்தைக்கு வந்துட்டோம், ஆனால் எங்களை இவங்க சரியாக பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா? பட் ஆனால் ரிஷப் பண்டோட ரிடம்ஷனுக்காகவும் அப்புறம் ஷமியோட ரிடம்ஷனுக்காகவும் நார்கியாவோட ரிடம்ஷனுக்காகவும் நான் அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்க்குறதுக்காக.
ஏன்னா இப்போது ஷமி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் டீமில் கிடையாது. நார்க்கியா T20 வேர்ல்டு கப்பில் முழுக்க முழுக்க பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டார். ரிஷப் பண்ணி T20 வேர்ல்டு கப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டார். போன வருஷம் இல்லை கன்சிஸ்டண்ட்டாக உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களால பிளே ஆஃப் போயிட்டு இருக்க முடிஞ்சது. பட் ஆனால் இப்போ அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லாமல் போகுது. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி ஓவரால் கொதிக்க வேண்டிய இடத்துல கொப்பளிக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே ஜோஷ் இங்கிலீஷ் வந்திருக்கிறாரு. இப்போ நான் தான் பேசணும்னு நினச்சேன். மேலே டாப் 3 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கீழே வந்து நார்க்கியாவை ஆட வைப்பாங்க. மேபி எங்காவது இம்பாக்ட்ஸ் அப்போ ஜோஷ் இங்கிலீஷ் உள்ளே கொண்டு வராங்கன்னா பண்டோட பொசிஷன் பின்னாடி போகும், பதலுடைய பொசிஷன் பின்னாடி போகும். அண்ட் ஷபாஸ் அகமது இங்கே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கும் இவங்க போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொசிஷனில் ஆடுறதுக்கு அது முக்கியமாக பவுலிங்கில் பேக்கப்ஸ்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேலே டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய பூரான், மார்ஷு, மார்கரம் இவங்களாம் நீங்களாம் 14 மேட்ச் ஆட போகிறீங்க. 14 மேட்ச் ஆட போகிற டீம் நீங்கள் எல்லா மேட்சையும் நல்லா விளையாண்டு கொடுக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏன்னா லக்னோவும் மாறி இருக்குங்கும் போது மற்ற கிரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது எல்லா மேட்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் பாஸ் ஆகணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோஷ் பதோனி, ஷபாஸ் அகமது, அப்துல் சமாத். இல்லை சமாதும் பதோனியும் போன சீசன் வந்து எல்எஸ்ஜிக்காக பல தடவை பேட்டிங்கில் ஆடி அவங்க காமிச்சிட்டாங்க. எங்களுக்கான ஒரு வெகுமதி இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குதுப்பா, நாங்கள் இப்படி எங்களால் ஆட முடியுப்பா அப்படிங்கிற மாதிரி அவரோட கேரக்டர்லேருந்து வெளில வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அயோஷ் பதோனியும் அப்துல் சமாதும். ஸோ எனிஹவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜியும் நல்ல சைடு ட்ரேட் நல்லா விளையாண்டுருக்குறாங்க. அதே போல் எனக்கு அவங்க பவுலர்ஸோட பிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் இதில் மயங்க் யாதவ், அதுக்கப்புறம் மோசின் கான் யாராவது ஒருத்தவங்க மட்டும் பிக் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாமோ தெரியல. 3 டீமோட பிளேயிங் 11 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குறது எல்எஸ்ஜியோட பிளேயிங் 11 பாருங்கள். அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு வேலை சொல்ல மாட்டேனே. இவங்களுக்கு டிசி கூட வந்து ஹோமில், எஸ்ஆர்ஹெச் கூட ஹைதராபாத்தில், அப்புறம் கொல்கட்டாவில் கேகேஆர் கூட, குஜராத் டைட்டன்ஸு லக்னோ கூட. ஸோ இவங்க லக்னோவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ் நல்லா விளையாட பழக்கப்பட்டுட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் அடுத்து இவங்களுக்கு கல்கட்டா, ஹைதராபாத் பெரிய விஷயமே கிடையாது. இவங்களும் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 டீம்லேருந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபைனலுக்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மேபி இன்னொரு இடத்த கொடுக்கலாம்ப்பா, இந்த டீம் போகிறதுக்கு கிராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கேகேஆர் சொன்னேன். இன்னொரு டீம், அந்த ஒரு டீம்னா எனக்கு அது என்னமோ பஞ்சாப் கிங்ஸ் இதோட ஃபைனலுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் இந்த 3 டீமில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கம் சுப்மன் கில் ஜிடிலேருந்து எட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா முறைக்கிறாரு என்ன பண்ணிட்டு. பார்ப்போம் யார் பிளே ஆஃபுக்கு போக போகிறாங்க, பிளே ஆஃப் போகிற அந்த 4 டீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஸோ டீமோட ப்ரிவ்யூ முடிவடைஞ்சுன்னு சொல்லி விட்றாதீங்க. அடுத்தது ரோர் ஈவெண்ட் இருக்குல்ல, அது சிஎஸ்கேவோட ரோர் 26 ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கு போகிறேன், டிக்கெட் நான் புக் பண்ணிட்டேன். லோவர் ஸ்டாண்டில் கியூ வரிசையில் நீங்கள் வந்து என்ன நீங்கள் பார்க்கலாம். அதோட வீலாக் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக என்னென்னலாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கடைசியாக முதல்ல சொல்லியிருக்கணும், சரி கடைசியில் சொல்லலாம் நடுவில் சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். என்னென்னா நம்மளோட எடிட்டர் சாண்டி அப்படிங்கிற சந்தோஷுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ அந்த சந்தோஷுக்கு எல்லோரும் கேக் கட் பண்ணி பிறந்தநாள் கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸில் வாழ்த்துக்கள் தெரிவிங்கள், நன்றி அப்படி சொல்லிட்டு நான் சந்தோஷ் உனக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போதைக்கு 2026 உங்களுக்கு 2026 அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் இங்கே இருப்பீங்க. இருந்துட்டு அப்படியே பெரிய பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். போவோம், பெருசாக வளருவோம். பிறந்தநாள் ஒன்ஸ் அகைன் நன்றி, வணக்கம். பிளே ஆஃபுக்கு போகிற அந்த 4 டீம் எவ்வளோன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு, பாருங்கள்.